Example 5 பாருங்க. Two particles capital P and capital Q, each of weight capital W on two equally rough inclined planes CA and CB of the same height, placed back to back or connected by a light string which passes over the smooth top edge C of the planes. ஆக்சுவலாக ஒரு பிளேனில் இன்க்ளைன் சைடில் கேபிட்டல் பி கேபிட்டல் கியூன்னு ரெண்டு பார்ட்டிக்கல் வச்சுருக்காங்க. அதோட வெயிட் என்னவா இருக்குன்னா கேபிட்டல் பி பார்ட்டிகல் ஆகட்டும் கேபிட்டல் கியூ பார்ட்டிகல் ஆகட்டும் ரெண்டோட வெயிட்டும் சேம் வெயிட்டு கேபிட்டல் டபிள்யூன்னு மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டூ ஈக்குவலி இன்க்ளைன்ஸ் பிளேன்ஸ் சிஏ அண்டு சிபியில் அதோட பொசிஷன்ஸ் இருக்குது. இதில் அந்த சிஏ சைடு ஆகட்டும் சிபி சைடு ஆகட்டும் ஆஃப் தி சேம் ஹைட்டில் தான் அந்த பார்ட்டிகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்க்ளைன் சைடு. Placed back to back or connected by a light string which passes over the smooth top edge C of the planes. அந்த பார்ட்டிக்கலை சின்ற பொசிஷனில் அந்த பிளேனோட சின்ற பொசிஷனில் டயக்ராமில் பார்த்து தெரியும். த்ரூ த எட்ஜ் சி வழியாக ஒரு லைட் ஸ்ட்ரிங் மூலமாக அந்த ரெண்டு பார்ட்டிக்கலையும் இன்க்ளைன் பிளேனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் இஃப் தி பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங், அந்த ரெண்டு பார்ட்டிக்கலும் அது ஸ்லிப் ஆகுது மீன்ஸ் மேபி ஒன்று டவுன் சைடு மூவ் ஆகணும் இல்லைனா அப் சைடு மூவ் ஆகணும். அது ஒரே ஸ்ட்ரிங்கால் அட்டாச் பண்ணியிருக்கனால இப்போ பீன்ற பார்ட்டிக்கல் வந்து டவுன் சைடு மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கியூன்ற பார்ட்டிக்கல் அப்வர்ட்ஸு மூவ் ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி டயத்தில் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி இன்க்ளினேஷன் ஆஃப் தி பிளேன்ஸ் இஸ் டபுள் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இந்த பீன்ற பார்ட்டிகலாகட்டும் கியூன்ற பார்ட்டிகலாகட்டும் ரெண்டும் சேம் ஹைட்டில் இருக்கனால அதோட இன்க்ளினேஷன் என்ன இருக்க போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பீன்ற பார்ட்டிகளோட இன்க்ளினேஷன் வந்து ஆல்ஃபா, கியூன்ற பார்ட்டிகளோட இன்க்ளினேஷன் வந்து பீட்டா. இந்த பார்ட்டிக்கல் எப்போ ஸ்லிப் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ இந்த இன்க்ளினேஷனோட டிஃப்ரென்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கோங்களேன். அந்த டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா டபுள் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னென்னு சொல்லுவோம் நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். அப்போ டபுள் தி ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்றப்போ 2 லாம்டா. அப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? 2 லாம்டாஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுதான் கொஸ்டின்ஸ். திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். இந்த டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க, பிளேனில் இன்க்ளினேஷன் சைடில் கேபிட்டல் பி கேபிட்டல் கியூன்னு ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குது. த்ரூ த எட்ஜ் சி வழியாக ஒரு லைட் ஸ்ட்ரிங்கில் அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த சிஏ ஆகட்டும் சிபி ஆகட்டும் ரெண்டுமே என்னவாக இருக்காங்க, சேம் ஹைட்டு தான் இருக்குது. இப்போ அந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்லிப் ஆகுது. ஸ்லிப் ஆகுது மீன்ஸ் ஒரு பார்ட்டிகல் வந்து டவுன் சைடும் இப்போ ஒரு பார்ட்டிகல் டவுன் சைடில் மூவ் ஆச்சுன்னா இன்னொரு பார்ட்டிகல் வந்து அப்வர்ட்ஸ் மூவ் ஆகுது. அந்த மாதிரி டயத்தில் அதோட இன்க்ளினேஷன் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குன்னா டபுள் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 லாம்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ப்ரூஃப் பாருங்கள். சொல்யூஷன்ஸ் பாருங்கள். லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி தி இன்க்ளினேஷன் ஆஃப் தி பிளேன்ஸ் சிஏ அண்டு சிபி. அந்த பிளேன்ஸ் சிஏ அண்ட் சிபியோட இன்க்ளினேஷன் என்னது ஆல்ஃபா அண்டு பீட்டா ரெஸ்பெக்டிவ்லி. இதில் இந்த பார்ட்டிகளோட நார்மல் ரியாக்ஷன்ஸ் பீன்ற பார்ட்டிகளோட நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆர், கியூன்ற பார்ட்டிகளோட நார்மல் ரியாக்ஷன் எஸ். அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆர் கமா எஸ் பி தி நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தி பிளேன்ஸ், கேபிட்டல் டி பி தி டென்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங். அந்த சி எட்ஜ் மூலமாக அந்த ஸ்ட்ரிங் வந்து அந்த பார்ட்டிக்கலை பிடிச்சிருக்கீங்களே அதில் ஏற்படக்கூடிய அந்த டென்ஷனை தான் டீன்னு வச்சுருக்காங்க. அண்டு ஆஸ் யூஸ்வல் மியூன்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். லெட் கேபிட்டல் பிபி அண்ட் தி பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன்வர்ட்ஸ். இப்போ பார்ட்டிக்கல் பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் அது என்னவாகும், ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். அது டவுன்வர்ட்ஸில் ஸ்லிப் ஆகுது அப்படின்றப்ப அந்த பீன்ற பார்ட்டிக்கல் டவுன் சைடில் ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சதுன்னா கியூன்ற பார்ட்டிகல் ஆட்டோமேட்டிக்காக நேரம் அப்வர்ட்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்கள். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர் வில் ஆக்ட் ஆன் பி அப்வர்ட்ஸ் தி இன்க்ளைன்டு பிளேன். ஆக்சுவலாக பீன்ற பார்ட்டிகல் டவுன்வர்ட்ஸ்ன்றப்ப அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூஆர் என்னாகும், அப்வர்ட்ஸில் அந்த இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அண்டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் வில் ஆக்ட் ஆன் Q downwards the inclined plane. Qன்ற பார்ட்டிகல் அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் என்னாகும், டவுன்வர்ட்ஸில் அந்த இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். கன்சிடரிங் த ஈக்லிபிரியம் ஆஃப் கேபிட்டல் பி அண்ட் ரிசால்விங் அலாங்
and perpendicular to the plane CA we have என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஈக்குலிபிரியம் வந்து கரஸ்பாண்டிங்காக அந்த பார்ட்டிகல் பீக்கு கன்சிடர் பண்ணிங்கன்னா, இப்போ லிமிட்டிங் பொசிஷன்ஸில் அதோட ரிசால்விங் பார்ட்ஸு, அந்த வெயிட்டு, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, நார்மல் ரியாக்ஷன், இதுக்கான ரிலேஷன்ஸை நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பாருங்கள். இப்போ பாருங்கள், ரிசால்விங் அலாங் அண்டு பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் சிஏக்கு ரிலவெண்டடாக மியூஆர்ன்றது என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. அந்த பீன்ற பார்ட்டிக்கல் டவுன்வர்ட்ஸில் ஆகும்போது மியூஆர் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஆல்ரெடி அப்வர்ட்ஸில் என்ன இருக்குது, டென்ஷன் டீன் இருக்குது த்ரூ தட் ஏஜிசி வழியாக. அப்போ மியூஆர் ப்ளஸ் டீன்றது சேர்ந்து தான், ரெண்டு சேர்ந்தது தான் டபிள்யூ சைன் ஆல்ஃபா. இதுக்கான ரிலேஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம பார்த்துட்டோம். இதில் மியூஆர் மட்டும் இல்லை, டீன்ற டென்ஷனும் இருக்கிறனால, சேம் டைரக்ஷன் இருக்கிறனால மியூஆர் ப்ளஸ் டீன்றது தான் டபிள்யூ சைன் ஆல்ஃபா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. அண்ட் நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆர் என்ன வரப்போகுது, டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, சப்ஸ்டிட்யூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆர் ஃப்ரம் 2 in 1, ஆரோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டீயை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. இந்த ரிமைனிங் டேர்ம்ஸை ரைட் சைடு கொண்டு போட்டிங்கன்னா டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ ஆர்னு வரும். இப்போ ஆருக்கு பதில் டபிள்யூ காஸ் ஆல்ஃபா போடுங்க. அப்போ டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ இன்ட்டு டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம பீன்ற பார்ட்டிகளுக்கு ரிசால்விங் பார்ட்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி என்ன செய்றீங்க, கியூன்ற பார்ட்டிகல் கரஸ்பாண்டிங்க ரிசால்விங் அலாண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் சிபிக்கு கரஸ்பாண்டிங்க பார்த்தீங்கன்னா, தென் வி ஹவ் தட் டி ஈக்குவல் டு டபிள்யூ சைன் பீட்டா ப்ளஸ் மியூ எஸ்ன்னு வரும். இப்போ கியூன்ற பார்ட்டிகல் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். அப்போ அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆனது மியூ எஸ், அது டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும். டீன்ற டென்ஷன்ஸ் த்ரூ த எட்ஜ் சி வழியாக ஆல்ரெடி அந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது. அப்போ டி மைனஸ் மியூ எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் பீட்டான்னு வரும். மைனஸ் மியூ எஸ்ஸை ரைட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் பீட்டா ப்ளஸ் மியூ எஸ்ன்னு வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுருக்காங்க. அண்டு இப்போ நார்மல் ரியாக்ஷன் என்னது, கியூன்ற பார்ட்டிகுலர் பண்ணிங்க கேபிட்டல் எஸ். அப்போ கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் பீட்டா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டீயை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரிமைனிங் டைமை ரைட் சைடில் கொண்டு போயிட்டிங்கன்னா அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் பீட்டா ப்ளஸ் மீ இன்ட்டு எஸ்ஸுக்கு பதில் டபிள்யூ காஸ் பீட்டா போடுங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வைங்க. இப்போ ஈக்குவேஷன் 3 ஆகட்டும், ஈக்குவேஷன் 6 ஆகட்டும், ரெண்டோட லெஃப்ட் சைடும் கேபிட்டல் டீன்றால ஈக்குவேஷன் 3 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 6ன்னு வந்துடும். ஈக்குவேட்டிங் தி 2 ஈக்குவல் வேல்யூஸ் ஆஃப் டி இன் 6 and 3, we get capital W into sin beta plus mu cos beta is equal to W into sin alpha minus mu cos alpha வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், டபிள்யூ கேன்சல் பண்ணிடலாம். அதான் நெக்ஸ்ட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸில் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் காமனாக டபிள்யூ இருக்குது, கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ மியூவெல்லாம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடுங்க, ரிமைன் டேர்ம்ஸை ரைட் சைடு வச்சுக்கோங்க. அப்போ மியூவெல்லாம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு எப்படி வரும், மியூ காமன் எடுத்துட்டிங்கன்னா மியூ ஆஃப் மியூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டான்னு வரும். இப்போ மியூவை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸை ரைட் சைடு மூவ் பண்ணிட்டிங்கன்னா அது டினாமினேட்டருக்கு வரும். அப்போ மியூஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டான்னு வரும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபார்முலா, சைன் ஏ மைனஸ் சைன் பி ஃபார்முலாது 2 cos a plus b divided by 2 sin a minus b divided by 2. இப்போ a bக்கு பதில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா நியூமரேட்டரில் வரும் 2 cos alpha plus beta divided by 2 sin alpha minus beta divided by 2 வரும். ஓகே, இப்போ டினாமினேட்டரில் அதே மாதிரி cos alpha plus cos beta ஃபார்முலா என்னது, 2 into cos alpha plus beta divided by 2 cos alpha minus beta divided by 2. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 2 இருக்கும், கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி cos alpha plus divided by 2 டினாமினேட்டரில் cos alpha plus beta divided by 2 இருக்கும், ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் டைம் sin alpha minus beta divided by 2 cos alpha minus beta divided by 2 இருக்கும். sin by cosன்றப்ப tan, அப்போ மியூஸ் ஈக்குவல் டு tan alpha minus beta divided by 2ன்னு வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் லாம்டான்றது என்னது, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்புறம் மியூஸ் ஈக்குவல் டு tan லாம்டான்னு தெரியும், அது ஈக்குவேஷன் நம்பர் 8ன்னு வச்சுருக்காங்க. அப்போ மியூக்கு பதிலாக tan லாம்டா போடுங்க. இப்போ ஈக்குவேஷன் 8 7 கம்பேர் பண்ணிங்கன்னா tan lambda is equal to tan alpha minus beta divided by 2 வரும். tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா lambda is equal to alpha minus beta வரும். அப்போ 2 lambda is equal to alpha minus beta வரும். இப்போ alpha beta என்னது, inclination of that inclination angle நமக்கு தெரியும். அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், டபுள் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்லணும். அதுதான் இங்கே சொல்லிட்டாங்க. அப்போ 2 lambda is equal to alpha minus betaன்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. செக்ஷன் 13 பாருங்கள்,
ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ரிக்ஷன்ஸ். இந்த நிறையா இது ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் இந்த ஃப்ரிக்ஷன் ரிலேட்டட். அதில் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராப்ளத்தில் வரக்கூடிய கண்டென்ட்ஸை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஃப்ரிக்ஷன்ஸில் என்ன மாதிரி டைப்ஸ்லாம் வருதுன்ட்டு. ப்ராப்ளம்ஸ் ஆன் தி ஈக்விலிபிரியம் ஆஃப் ஏ ரிஜிட் பாடி ஆர் பாடிஸ் இன்வால்விங் friction are varied types that can be classified as follows. First type A பாருங்க, those in which the equilibrium of the rigid body can be broken only by sliding, the direction of motion being obvious. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் கான்செப்ட்ஸில் என்ன இருக்க போகுது, ஈக்லிபிரியம் பொசிஷன் ப்ரோக்கன் ஆகி பார்ட்டிகல் வந்து ஸ்லைட் ஆக போகுது, அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கேஸஸில் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், கன்சிடர் எ லேடர் resting on rough ground against a rough wall in a vertical plane perpendicular to the wall. ஆக்சுவலாக ஒரு லேடர் எடுத்துனா சரிங்களா, கிரவுண்ட்லேயும் வால்லையும் டச் ஆகிற மாதிரி அந்த லேடர் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் வரும் கிரவுண்டு வந்து ஹரிஜான்டல் பொசிஷனில் இருக்கும், அந்த வால்ன்றது பெர்பெண்டிகுலர் டு தட் அந்த கிரவுண்டுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா, கண்ணு பாருங்கள். இஃப் no other forces act, it is clear that the lower end of the ladder slips away from the wall and the upper end slips downwards at the same time. அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த லேடரோட எண்ட் பார்ட்டை அந்த வாலில் இருந்து மூவ் பண்ணிட்டீங்க, அதாவது தள்ளி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த லேடரோட எண்ட் பொசிஷன் தான் அந்த கிரவுண்டில் டச் ஆகிற அந்த பொசிஷன் தான் நம்ம வாலில் இருந்து கொஞ்சம் நகர்த்துறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்வர்ட்ஸில் மேலே அந்த லேடர் வந்து இல்லை வாலில் டச் ஆகிட்டு இருக்கோம்ல, அதே நேரம் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான ஃப்ரிக்ஷன்ஸ் ப்ராப்ளத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் நோ அதர் ஃபோர்ஸஸ் ஆக்ட், இட் கிளியர்ஸ் தட் த லோயர் எண்ட் ஆஃப் தி லேடர் ஸ்லிப் away from the wall and the upper end slips downwards at the same time. One end cannot slip without the other. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எண்டு வந்து கீழே விழுதுன்னு வச்சுங்களேன், நகர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன விழுது, அனதர் எண்டும் மூவ் ஆயிரும் அப்படின்றாங்க. அதர் எண்டு மீன்ஸ் டவுன் ஆகிடும் அப்படின்றாங்க. அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் டைப்ஸ் ஆர் எ ராட் ரெஸ்டிங் ஓவர் த்ரூ ரஃப் பெக் ஷேப், ராட் ரெஸ்டிங் வித்தின் எ ரஃப் ஹாலோ ஸ்பியர் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ராட் ரிலேட்டடான ப்ராப்ளமும் பார்க்கலான்றாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் இதை பாருங்கள். நெக்ஸ்ட் டைப் பி டைப் பாருங்கள், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். அந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கான கண்டென்ட் பாருங்கள். பியில் those in which equilibrium is broken either by sliding or tilting. For example, a block of cylinder resting on a rough plane which is gradually tilted. If the vertical through the center of gravity comes outside the base before sliding commences, the body will topple over before sliding. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரஃப் பிளேனில் வந்து ஒரு சிலிண்டரோட பிளாக் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அது அந்த பிளாக் ஆஃப் சிலிண்டர் வந்து என்ன செய்யுதுன்னா, கிராஜுவலி டில்டட்னா படிப்படியாக அது சரிகிட்டு வருது. அந்த மாதிரி பொசிஷன்ஸில் பேஸ்மெண்ட்டில் இருந்து தான் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும்னு சொல்ல, ரஃப் இன்க்ளைன் பிளேன் இருக்கனால வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் அவுட் சைட்லேருந்து பேஸில் இல்லாமல் அவுட் சைட்லேருந்து நம்ம அதில் கொடுத்தோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் ஆஃப் சிலிண்டர் கண்டிப்பாக ஃபெல் டவுன் ஆக போகுது. ஓகேங்களா, எப்போ அது ஸ்லைடிங் கமெண்ட்ஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக நேரம் ஃபெல் டவுன் ஆகும். அந்த மாதிரியான டைப்ஸ் ப்ராப்ளமும் இதோட கண்டினியூட்டல் வரும்ன்றாங்க. நெக்ஸ்ட் சியில் பாருங்கள். those in which we have a non-rigid body such as two joined rods AB, BC freely joined at B and with the ends A and என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு ராட் இருக்குது, ஒரு ராடு ஏபி இன்னொரு ராடு பிசி. அதில் வரக்கூடிய அந்த பி பார்ட்டில் அந்த ரெண்டு ராடும் ஜாயின் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எண்டு வந்து ஏலையும் இன்னொரு எண்டு வந்து சிலையும் இருக்குது. இப்போ பின்றது தான் காமன் பொசிஷன் ஃபார் தட் டூ கம்பைன்ட் ராடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த ரெண்டு ராடு ஏபி அண்டு பிசின்ற ராடு பின்ற பொசிஷனில் அதோட பிக்கு கரஸ்பாண்டிங் வரக்கூடிய எண்ட்ஸ் வந்து ஏ அண்டு சி. அந்த ஏவும் சியும் ரெஸ்டிங் ஆன் ஏ ரஃப் ஹரிஜான்டல் பிளேன். இன் திஸ் கேஸ் இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஸ்லிப்பிங் டு அக்கர் அட் போத் ஏ அண்ட் சி. இட் மே பி ஹேப்பன் தட் ஒன் ஆஃப் தி ராட்ஸ் மே ஸ்லிப் பிஃபோர் தி அதர் டஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த
ஏபின்ற ஆடாகட்டும் ஏசின்ற ஆடாகட்டும் ரெண்டும் பின்ற பொசிஷனில் ஜாயின் பண்ணி ஏன்ற பொசிஷனும் சின்ற பொசிஷனும் அந்த ஹரிஜான்டல் பிளேனில் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இப்போ இந்த ஏசியில் அந்த ராடு வந்து 2 பாயிண்ட்லேயுமே மூவ் ஆகி கீழே விழுகணும்னு அவசியம் இல்லை. ஏசியில் ஏதாவது ஒரு எண்டில் வந்து அது ஸ்லிப்பானாலே ஆனது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகி அது புல்டன் ஆகி கீழே வந்துடும் அப்படின்றாங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபர்தர் ஃப்ரிக்ஷன் ப்ராப்ளம்ஸுக்கு இது ரெண்டான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நிறைய வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6 பாருங்கள். A uniform ladder is in equilibrium with one end resting on the ground and the other against a vertical wall. டயக்ராமோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த ஃபிகர் 13 இருக்குது பாருங்கள், அந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்களா, அந்த லேடர் அது வந்து ஏபின்றது தான் அந்த லேடர். அது வந்து ஏன்ற பொசிஷன் வந்து ஹரிஜான்டல் சைட்லேயும் அண்டு பின்ற பொசிஷன் வெர்டிக்கல் மீன்ஸ் இங்கே வந்து வால், அந்த ஹரிஜான்டல்ன்றது இந்த இடத்துல வந்து கிரவுண்டு. ஓகேங்களா, அந்த பொசிஷனில் லேடரை வச்சுருக்காங்க. இஃப் தி கிரவுண்ட் அண்ட் வால் be both rough, the coefficients of friction being mu and mu dash respectively. இப்போ அந்த ரஃப் லைனில் வந்து இந்த கிரவுண்டு இருக்குது அண்ட் தட் வாலும் இருக்குது. இப்போ லேடர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால இதில் ஏற்படக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஓகேங்களா, அதை எப்படி வைக்கிறாங்கன்னா மியூ அண்டு மியூ டேஷ். அப்போ அந்த லேடரோட ஏன்ற பொசிஷன் வந்து கிரவுண்டில் வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூ ஆகும். அந்த லேடரோட அப்பர் சைடு வந்து அந்த வாலில் டச் ஆகும்ல, அப்போ ஏற்படக்கூடிய அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை மியூ டேஷ் ஆகும் சொல்கிறாங்க. அண்ட் இஃப் த லேடர் பி ஆன் தி பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங் அட் போத் எண்ட்ஸ், அந்த லேடர் வந்து ஆல்ரெடி தெரியும், ஒரு எண்டு மட்டும் ஸ்லிப் ஆகாது, ஒரு எண்டு ஸ்லிப் ஆச்சுன்னா ஆனால் ரெண்டு சேர்ந்து தான். ஓகேங்களா, அதோட எண்டு வந்து ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து ஸ்லிப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கொஸ்டின் பாருங்கள். ஸோ தட் டீட்டா the inclination of the ladder to the horizon is given by tan theta is equal to 1 minus mu into mu dash divided by t mu. அந்த லேடரோட இன்க்ளினேஷன் தான் டீட்டான்னு சொல்கிறாங்க. அதை டீட்டான்னு டேரெக்டாக மெஷர் பண்ண முடியாது, tan thetaவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த tan theta வேல்யூ என்ன வரணும்னா 1 minus mu into mu dash divided by 2 muன்னு வரணும். Find also the reactions at the wall and ground. அப்போ அந்த ஸ்லிப்பிங் பொசிஷனில் அதில் வரக்கூடிய ரியாக்ஷனை சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் we should find out theta value. அந்த இன்க்ளினேஷன் லேடரோட இன்க்ளினேஷனை கண்டுபிடிங்கன்றாங்க. அதை வெறும்னா கண்டுபிடிக்காமல் டீட்டான்றது அந்த லேடரோட இன்க்ளினேஷன் ஆங்கிள், அதை வந்து நம்ம tan thetaவை மெஷர் பண்ணுங்கள். tan theta is equal to 1 minus mu into mu dash divided by 2 mu கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. டயக்ராம் பாருங்களேன். அந்த லேடர் வந்து இன்க்ளினேஷனில் ஏற்படக்கூடிய ஆங்கிள் வந்து டீட்டா, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லேடரோட அந்த லென்த்தை வந்து நம்ம 2a எடுத்துக்கலாம். இது கொஸ்டின் கொடுக்கல, நாமளும் எடுத்துக்கலாம். 2a வச்சுக்கோங்களேன். ஏன் அதை 2a வைக்கிறோம்னா அந்த லேடரோட சென்டரில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரும். அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றப்போ ஒரு சைடு வந்து ஏவாகும், ரிமைனிங் சைடு ஏன்றப்போ டோட்டல் லென்த்தை வந்து 2aன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரை இருக்கக்கூடிய அந்த லென்த்தை வந்து ஏன்னு எடுத்துக்கலான்றக்காண்டி தான் இங்கே 2aன்ற பொசிஷனை லேடருக்கு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அது புக்கில் கொடுக்கல, நம்மளாக கொடுத்தது. ஓகே, அண்ட் தென் ஏன்ற பொசிஷனில் அது கரஸ்பாண்டிங்காக நார்மல் ரியாக்ஷன் இருக்க போது அது கேபிட்டல் ஆர். பின்ற பொசிஷனில் அதோட நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் எஸ். ஓகேங்களா, ரிமைனிங் என்னவா இருக்க போது மியூன்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் நமக்கு தெரியும். வித் தட் நார்மல் ரியாக்ஷன்ஸ் கரஸ்பாண்டிங்காக மியூ ஆர்னு வரப்போகுது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். சிமிலர்லி அங்கே என்ன வரப்போகுது மியூ டேஸ் எஸ்ன்னு வரப்போகுது. ஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் தட் லேடர். அப்போ அந்த இடத்துல வெயிட் என்ன வரப்போகுது கேபிட்டல் டபிள்யூ. அது ஹரிஜான்டல் ஷேப்ஸில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாயிண்ட் வந்து கேபிட்டல் ஈன்னு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தட்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் டயக்ராம் 13 அண்ட் டயக்ராம் 14 இருக்குது. டயக்ராம் 13 டிபெண்ட் பண்ணி ஒரு சொல்யூஷனும், டயக்ராம் 14 டிபெண்ட் பண்ணி அனதர் வே ஆஃப் மெத்தடில் சொல்யூஷன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் பார்த்தா போதும். நான் டயக்ராம் 13 டிபெண்ட் பண்ணி ஒரு சொல்யூஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன். 14 அன்னெசரி, அது நீட் நாட் பி நெசசரி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ 13ஓட டயக்ராமை யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட், லெட் கேபிட்டல் ஏபி இஸ் ஈக்குவல் டு 2a. ஆல்ரெடி சொன்னேன், அந்த லேடரோட லென்த்தை வந்து 2a எடுத்துக்கோங்க. கமா ஜி இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த லேடரோட சென்டர் வந்து ஜின்னு எடுத்துக்கோங்க, அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அண்ட் டபிள்யூ இட்ஸ் வெயிட், அந்த சென்டர் பொசிஷனில் தான் அந்த
லேயரோட வெயிட்டை மெஷர் பண்ண முடியும். அது கேபிட்டல் டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஆர் அண்ட் கேபிட்டல் ஆர் அண்ட் கேபிட்டல் எஸ் பி தி நார்மல் ரியாக்ஷன்ஸ் ஆக்டிங் ஆன் தி லேடர் அட் கிரவுண்ட் அண்டு வால். அந்த லேயரோட எண்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த நார்மல் ரியாக்ஷன்ஸ் தான் கேபிட்டல் ஆர் அண்டு கேபிட்டல் எஸ். கிரவுண்டில் கரஸ்பாண்டிங்காக கேபிட்டல் ஆரும் வால்க்கு கரஸ்பாண்டிங்காக கேபிட்டல் எஸ்ஸும் வச்சுக்கோங்கன்ட்டாங்க. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள். The lower end capital A will have a tendency to move away from the wall and hence friction there will be acting in the direction AC. ஆக்சுவலாக அந்த லேடர் வந்து ஏன்ற பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகுது மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த ஏசிக்கு ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகணும். அதாவது சிஏன்ற டைரெக்ஷனில் தான் அந்த லேடர் வந்து மூவ் ஆகும். அப்போ சிஏன்ற டைரெக்ஷனில் வந்து அந்த லேடர் மூவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட நார்மல் ரியாக்ஷன் அதோட ஆப்போசிட் சைடு. அப்போ சியோட ஆப்போசிட் சைடில் என்ன வரப்போகுது, அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரப்போகுது. ஓகேங்களா. அதாவது ஏபின்ற லேடர் வந்து ஏன்ற பொசிஷனில் இருந்து மூவ் ஆகுது மீன்ஸ் என்ன அர்த்தம், அது வந்து சிஏன்ற டைரெக்ஷன், அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சிஏன்ற டைரெக்ஷனில் தான் அது மூவ் ஆகும். சிஏன்ற டைரெக்ஷனில் அந்த லேடர் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர் என்ன ஆகும், ஏசின்ற டைரெக்ஷனில் ஆப்போசிட் சிஏக்கு ஆப்போசிட்டில் ஏசின்ற டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பாருங்கள். அப்போ லேடர் வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ நெக்ஸ்ட் இது பாருங்கள். த அப்பர் எண்ட் பி வில் ஹாவ் எ டெண்டன்சி டு மூவ் டவுன்வர்ட்ஸ். அந்த லேடரோட அப்பர் சைடும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ஒரு எண்டு ஃபெல் டவுன் ஆகுதுன்னா கண்டிப்பாக இன்னும் ரெண்டும் ஃபெல் டவுன் தான் ஆக போகுது. அப்போ பின்றது அந்த அப்பர் எண்டு பி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டவுன்வர்ட்ஸில் புல் டவுன் ஆக போகுது. அப்போ அது டவுன்வர்ட்ஸில் வருதுன்னா அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூ டேஸ் எஸ்என் ஆகும், அப்வர்ட்ஸில் மூவ் ஆக போகுது. அதனால தான் அப்பர் எண்ட் பி வில் ஹாவ் எ டெண்டன்சி டு மூவ் டவுன்வர்ட்ஸ் அண்ட் ஹென்ஸ் ஃப்ரிக்ஷன் தேர் வில் பி ஆக்டிங் அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுங்களா. அந்த மியூ டேஸ் எஸ்ன்றதா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அது அப்வர்ட்ஸில் இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். சின்ஸ் போத் எண்ட்ஸ் ஆர் ஸ்லிப்பிங் த ஃப்ரிக்ஷன்ஸ் அட் ஏ அண்ட் பி ஆர் லிமிட்டிங். ரெண்டு எண்டுமே ஸ்லிப் ஆக போகுது. அப்போ ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆரம்பிக்க போகுது. ஓகே, தே ஆர் மியூ ஆர் அண்டு மியூ டேஸ் எஸ் ஆர் மார்க்டு இன் தட் ஃபிகர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை கிரவுண்டில் வந்து மியூ ஆரும், அப்பர் சைடு வந்து அந்த வாலில் வந்து மியூ டேஸ் எஸ் ஆகும். மெஷர் பண்ணிக்கோங்க, டயக்ராம்லேயே அதுதான் சொல்லியிருப்பாங்க அப்படின்றாங்க. ரிசால்விங் ஹரிஜான்டலி. இந்த ஹரிஜான்டலில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா கேபிட்டல் எஸ் ஈக்குவல் என்ன இருக்கும்னா மியூ ஆர்னு வரும். ஓகே, ஏன்னா அந்த சைடு பாருங்கள், அந்த டயக்ராம் 13 உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கேபிட்டல் எஸ்ன்றது நார்மல் டு தட் அந்த என் பொசிஷன் கேபிட்டல் பிக்கு, மியூஆர்ன்றது அந்த ஹரிஜான்டல் ஷேப்பில் இருக்கக்கூடிய லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ரெண்டு என்னவாக இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ஹரிஜான்டல் ஷேப்புக்கு. அதே மாதிரி வெர்டிக்கல் ஷேப்ஸுக்கு. வெர்டிக்கல் ஷேப்ஸில் பாருங்களேன், ரெண்டு ஃபோர்ஸ் வரும். ஒன்று கேபிட்டல் ஆர் கிரவுண்டில் இருந்து, அப்புறம் மியூ டேஸ் எஸ்ன்றதும் அந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். அப்போ கிரவுண்டில் இருந்து பார்க்கும்போது மியூ டேஸ் எஸ் ப்ளஸ் கேபிட்டல் ஆர்ன்ற ரெண்டு ஃபோர்ஸ் வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. சேம் பேரலன்றனால ரெண்டு ஆட் பண்ணியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு அது என்ன இருக்குன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கக்கூடிய வெயிட் என்னது டபிள்யூ, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் வந்து மொமெண்ட்ஸ் அட் ஃப்ரிக்ஷன்ஸ் அந்த டாபிக் இதில் வரும். அது நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஃபோர்ஸஸ் அட் பாயிண்ட் தான் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் புக்கில் வந்து 17 யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டைரெக்டாக செகண்ட் சாப்டரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம போகிறது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் அட் பாயிண்ட்க்கு அப்புறம் ஃப்ரிக்ஷன் மூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது வந்து டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலாவை கன்சிடர் பண்ணாலும் சரி. ஓகே, அதாவது என்னென்னா அந்த டயக்ராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வெர்டிக்கல் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேரலல் சைடோட ஃபோர்ஸஸ் கேபிட்டல் ஆர் மியூ டேஸ் எஸ், அது ரெண்டும் ஒரே சைடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். அதனால் ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த வெயிட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அட் த சேம் டைம் ஹரிஜான்டல் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுதான் ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர். ஈக்குவேஷன் 2ன்றது மியூ டேஸ் எஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ வரும். இப்போ டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏ, ஏயில் ஏற்படக்கூடிய அந்த மொமெண்ட்ஸில் இருந்து எஸ் இன்ட்டு பிசி ப்ளஸ் மியூ டேஸ் எஸ் இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு டபிள்யூ இன்ட்டு ஏஏஆர் இருக்கும். ஓகேங்களா. இது விச் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபார்முலா இன் மொமெண்ட்ஸ் அட் ஃபோர்ஸ் ஆக்டட் மொமெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த டாப்பிக்கில் இருந்திருக்கும். கேபிட்டல் எஸ் இன்ட்டு பிசி ப்ளஸ் மியூ டேஸ் எஸ் இன்ட்டு ஏசி, அது ரெண்டு என்ன இருக்குன்னா டபிள்யூ இன்ட்டு ஏஇக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் எஸ் அப்படியே கீப்பப் பண்ணிக்கோங்க. பிசி சைடு எந்த ஃபோர்ஸ் இருக்கும்னா 2a sin θ ப்ளஸ் மியூ டேஸ் எஸ் அப்படியே கீப்பப் பண்ணிக்கோங்க. அப்போ ஏசி சைடு என்னவாக இருக்கும் 2a
cos theta equal to W into AE சைடு அப்போ A cos thetaன்னு வரும். இதெல்லாம் என்னதுன்னா ஜஸ்ட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட அந்த ஃபார்முலாஸ் வச்சு நம்ம எழுதியிருப்போம். 2Aன்றப்ப ஏபி சைடு இருக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் ஃபார் தட் கரஸ்பாண்டிங் ஏசி அண்டு பிசின்னு வச்சுக்கலாம். அட் த சேம் டைம் ஏன்றது என்னன்னா ரிசல்டன்ட் சைடு ஃபார் தட் ஏஇக்கும் அந்த இஜி சைடுக்கும் ஆர் ஜி சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மெஷர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். திரும்ப சொல்கிறேன், ரிசல்டன்ட் ஃபார் ஏசி பிசி அதுக்கு கரஸ்பாண்டிங் 2Aன்னு எடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடியது தான் அந்த 2A sin theta 2A cos thetaன்ற டேம். 2A sin thetaன்றது அந்த பிசி சைட்லேயும் 2A cos thetaன்றது அந்த ஏசி சைடும் வரும். ஓகேங்களா? இது ஏன்றத அந்த ஏஜி அதோட லென்த்தாக ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த ஏன்றது எதோட ரிசல்டண்ட்டாக இருக்கும்னா அந்த ஏஇக்கும் அந்த ஜிஇக்குமான ரிசல்டண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஏ cos thetaவும் ஏ sin thetaன்னு கிடைக்கும். ஏ cos thetaன்றது ஏஇ சைடில் வரும். அதனால தான் ஏஇக்கு பதில் ஏ cos thetaன்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? டயக்ராமோட கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். ஓகே, இப்போ புட்டிங் த வேல்யூ ஆஃப் எஸ் ஃப்ரம் 1 into we have எஸ் என்னென்னு வச்சுருக்கோம், மியூஆர்னு ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கோம். அந்த மியூஆர் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா ஈக்குவேஷன் 2ல் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மியூ டேஸ் எஸ்ஸுக்கு பதில் மியூ டேஸ் மியூஆர் ப்ளஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூன்னு வரும். இப்போ ஆரை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் டைம் ரைட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா கேபிட்டல் ஆர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் மியூ டேஸ்ன்னு வரும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 1ல் எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஆர் தானே. இப்போ ஆருக்கு பதில் இந்த ஈக்குவேஷன் 4 எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ கேபிட்டல் எஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு டபிள்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வந்துடும். இப்போ ஈக்குவேஷன் 4 and 5லேருந்து நம்ம எஸ்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன செய்றீங்கன்னா இதுதான் ரியாக்ஷன்ஸுன்றது. இந்த 4 and 5 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியாக்ஷன்ஸ். அதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ்னு கேட்டிருந்தாங்க. ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் என்னது, நார்மல் ரியாக்ஷன்ஸ் தான். அவங்க கொஸ்டினில் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தது நார்மல் ரியாக்ஷன் என்னென்னு கேட்டிருந்தாங்க. அது ஈக்குவேஷன் 4ம் 5லேயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டேனுக்கான வேல்யூவை பார்க்கணும். ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா புட்டிங் த வேல்யூ ஆஃப் எஸ் ஃப்ரம் 5 in 3. எஸ்ன்ற வேல்யூ இருக்குல்ல ஈக்குவேஷன் 5, அதை எடுத்து ஈக்குவேஷன் 3ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டேன் தீட்டாவை கம்பேர் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. பாருங்கள், அப்போ ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 3ல் போட்டால் வி கெட் மியூ இன்ட்டு டபிள்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ் 2 sin theta ப்ளஸ் மியூ டேஸ் இன்ட்டு மியூ டபிள்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் மியூ டேஸ் இன்ட்டு 2 cos theta ஈக்குவல் டு டபிள்யூ cos thetaன்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ எஸ்ஸான வேல்யூவை வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ல் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போ அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டினாமினேட்டர் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர் 1 ப்ளஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ் அது என்ன செய்றீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் மூவ் பண்ணிடுங்க. இந்த டபிள்யூன்றது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் காமனாக இருக்கும், அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு மியூ sin theta ப்ளஸ் 2 இன்ட்டு மியூ டேஸ் cos theta ஈக்குவல் டு 1 ப்ளஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ் இன்ட்டு cos theta வரும். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் 2 மியூ sin theta மட்டும் வச்சுக்கோங்க. ரிமைனிங் டைம் ரைட் சைடில் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ் cos thetaன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சைன் காசை லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் டைம் ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. அப்போ sin theta டிவைடட் பை cos theta ஈக்குவல் டு 1 மைனஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ் டிவைடட் பை 2 மியூன்னு வரும். சைன் பை காசுனது tan, அப்போ therefore tan theta ஈக்குவல் டு 1 மைனஸ் மியூ இன்ட்டு மியூ டேஸ் டிவைடட் பை 2 மியூ. அதுதான் ப்ரூவ் பண்ணோம், அதுதான் இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிகரம் டயக்ராம் 14 ஒன்று இருக்கும், அந்த கொஸ்டின் கொடுக்கும்போது கொடுத்துருந்தோம். அது வந்து அதை டிபெண்ட் பண்ணி செகண்ட் மெத்தடில் செய்யலாம். அந்த இது வேண்டாம், இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 7 பாருங்கள். A ladder 20 meters long with its center of gravity 8 meters up from the bottom. என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லேடர் அது வந்து 20 meters இருக்கலாம் வித் இட்ஸ் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மீட்டர்ஸ் அப் ஃப்ரம் தி பாட்டம். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு பாட்டம் சைடு எவ்வளோ இருக்குன்னா அதோட லென்த்து மட்டும் 8. ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் ஃபோர்ஸு 20 - 8 12 மீட்டர்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? சரி, இப்போ அது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் அதோட வெயிட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 60 kilograms இருக்குது. அண்ட் ரெஸ்ட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் theta டு தி கிரவுண்ட் அகெயின்ஸ்ட் எ ஸ்மூத் வெர்டிக்கல் வால். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லேடர் இருக்குதுங்க, அது வந்து கிரவுண்டில் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆங்கிள் மேக் பண்ண முடியும், அதுதான் டீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களே. ரெஸ்ட் அட் ஆங்கிள் theta டு தி கிரவுண்ட் அகெயின்ஸ்ட் எ ஸ்மூத் வெர்டிக்கல் வால்னு சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். The coefficients of friction between the ladder and the ground is
1/2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது மியூன்னு சொல்லுவோம். அது கிரவுண்டுன்னு சொன்னதுனால மியூ. அதே இது நம்ம வால்க்கு சொன்னால் மியூடஸ்ன்னு சொல்லணும். இங்கே வந்து வால்க்கு டிபெண்ட் பண்ணி எதுவும் நடக்க போகிறதில்ல, கிரவுண்டில் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுறாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த லேடர் டு தட் கிரவுண்டுக்கு என்ன சொல்கிறாங்க 1/2ன்னு சொல்கிறாங்க. அப்போ மியூஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் தீட்டா விச் வில் எனேபிள் டு மேன் weighing 140 kilograms to reach the top without the ladder slipping. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தீட்டாவோட அந்த மினிமம் வேல்யூ, எதுக்கான அந்த மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு ஆள் வந்து அந்த லேடரில் ஏறி மேலே போயிட்டுருக்காப்புல, அந்த அவரோட வெயிட் என்னவாக இருக்குன்னா அந்த லேடரில் 140 kilograms இருக்குது. டு ரீச் த டாப் வித்தவுட் தி லேடர் ஸ்லிப்பிங், அதாவது அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகலை, அவர் வந்து 140 kilograms அந்த வெயிட்டை வந்து அவர் அந்த லேடரில் அவரோட வெயிட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா 140 kgன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த பொசிஷன்ஸில் அந்த லேடரும் ஸ்லிப் ஆகாத அந்த கேஸில் அந்த ஆங்கிள் இன்க்ளினேஷன் தீட்டா அதோட வேல்யூ மினிமம் வேல்யூ சொன்னால் போதும் அப்படின்றாங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இங்கே கொஸ்டின்ஸில். அந்த டயக்ராம் பாருங்களேன், லேடர் வந்து என்ன இருக்குது ஏபின்னு இருக்குது. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸை வந்து லாம்டான்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூன்னு சொல்லுவோம். மியூ வந்து 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லேடர் வந்து சப்போஸ் ஸ்லிப் ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்லிப் ஆகிறத பற்றி சொல்லலை. அப்போ அதில் ஃப்ரிக்ஷன் இருக்க போது அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து கேபிட்டல் எஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நார்மல் ரியாக்ஷன் கேபிட்டல் ஆர்ன்னு இருக்க போது லேடரோட லென்த்து வந்து 20 மீட்டர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜின்ற பொசிஷனில் வரப்போது அந்த ஜியிலேருந்து அந்த வெயிட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா அந்த லேடரோட வெயிட்டு 60 kgs. அட் த சேம் டைம் லேடரோட லென்த்து வந்து 20 மீட்டர்ஸு. அந்த சென்ட்ரு வரையும் இருக்கக்கூடிய அந்த லென்த்து வந்து 8 மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க கிரவுண்டில் இருந்து. ஓகேங்களா? அவங்க கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க அவங்களே. கிரவுண்டில் இருந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரையும் இருக்கக்கூடிய லென்த்து வந்து 8 மீட்டர்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு ரிமைனிங் அந்த லேடரோட லென்த் எவ்வளோ இருக்க போதுன்னா 20 - 8 12 மீட்டர்ஸ்னு வரணும். ஓகேங்களா? ஓகே. அண்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த லேடரில் எல்லுன்ற பொசிஷனில் அந்த ஆள் போய் நிற்கிறாப்புல, அவரோட வெயிட் வந்து 140 kgsன்னு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அவர் அங்கே நிற்கிறனால அந்த லேடர் வந்து கீழே விழுகலை. ஓகேங்களா? இப்போ கீழே விழுகாமல் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து தீட்டா, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. சரி, இப்போ சொல்யூஷன்ஸ் பாருங்கள். லெட் கேபிட்டல் எல் பி தி பொசிஷன் ஆஃப் த மேன் ஆன் தி லேடர் ஏபி. அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள், எல்லுன்ற பொசிஷனில் தான் அந்த ஆள் போய் நிற்கிறாப்புல அந்த லேடர் ஏபின்ல. சஸ் தட் ஏஎல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆள் நிற்கிறாரு பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் உள்ள லென்த்து நமக்கு தெரியாது, அதை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஓகே. இந்த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி லேடர் ஆர், இப்போ லேடரில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டயக்ராமில் அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம், அதுதான் இங்கே திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இட்ஸ் வெயிட் 60 kg. லேடரோட வெயிட் எவ்வளவு 60 kg. ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் அட் ஜி வேர் ஏஜி இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஏஜியோட லென்த்து 8ன்னு தெரியும். அப்புறம் ரியாக்ஷன் ஆர் அட் கேபிட்டல் ஏ பெர்பெண்டிகுலர் டு த கிரவுண்டுக்கு. ஓகேங்களா? அந்த ஏன்ற எண்ட் பாயிண்டில் நார்மல் ரியாக்ஷன் என்னவா இருக்குது கேபிட்டல் ஆர் இருக்குது, அது கிரவுண்ட் பொசிஷனில் இருக்குது. தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷன் எஃப் அட் ஏ டுவர்ட்ஸ் தி வால். ஓகேங்களா? அந்த ஏன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன்ஸ் என்னவாக இருக்கும் டுவர்ட்ஸ் வால் நோக்கி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருப்பாங்க. எஃப்ன்ற அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் வால்ஸ் மீன்ஸ் இங்கே வால்ன்றது என்னது ஓபின்றது தான் வால். அந்த ஓபி சைடை நோக்கி தான் அந்த எஃப்ன்ற ஃப்ரிக்ஷன் இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். as the end A will begin to slip in the direction OA. எப்போ இந்த ஃப்ரிக்ஷன் வரும்னா இந்த ஓஏன்ற சைடில் சப்போஸ் அந்த லேடர் வந்து ஸ்லிப் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன சைடில் இருக்க போது ஓபி, அந்த ஓபின்றத வால் சைடில் நோக்கி போகும் அப்படின்றாங்க. ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட்டு the normal reaction S at B due to connect with the wall. As the wall is smooth there is no friction at B. ஏன்னா அந்த நாம் வந்து மெஷர் பண்ண போகிறோம்னா அந்த லேடர் வந்து அந்த பீன்ற பொசிஷனில் என்னவா இருக்குன்னா ஸ்மூத்தாக டச்சாக இருக்குது, நோ ஃப்ரிக்ஷன் அங்கே எதுவும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் கேபிட்டல் எஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த வெயிட் ஆஃப் த மேன் 140 kg அட் எல் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். எல்லுன்ற பொசிஷனில் அந்த ஆள் போய் நிற்கிறாப்புல லைடர் ஏபியில். அப்போ அவரோட வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும்போது அதோட வெயிட் எவ்வளோனா 140 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஹரிஜாண்டல் வெர்டிகல் அதோட ஃபோர்ஸஸ்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். கேபிட்டல் எஃப் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் என்ன வரப்போகுதுன்னா அந்த லேடரோட எண்ட் வாலில் இருக்க கூட பாருங்கள். அப்போ ஏற்படக்கூடிய அந்த நார்மல் ரியாக்ஷன் எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், எஃப் ஈக்குவல் டு எஸ்ஸாக வரும். ஓகே, இப்போ கேபிட்டல் ஆர்ன்றது வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு. இப்போ லேடரில் 2 வெர்டிக்கல் வரும். ஒன்று அந்த லேடரோட வெயிட்டும் ஒன்று அந்த ஆள் நிற்கிற வெயிட்டும். அந்த 2 வெயிட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் கேபிட்டல் ஆர்ன்ற வந்துடும். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 140 + 60 ஈக்குவல் டு 200, ஆர் ஈக்குவல் டு 200. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏவை டிபெண்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ்க்கான ரிலேஷன்ஸ் என்ன இருக்கும்னா எஸ் இன்ட்டு 20 sin θ. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லேயே பார்த்துட்டோம். அந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 20 sin θ இந்த சைடு வரும், 8 cos θ எங்கே வரும், எக்ஸ் cos θ இந்த சைடு வரும்னு பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஏல வரக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ்க்கான ரிலேஷன்ஸ், அந்த அட் தட் மொமெண்ட்ஸில் ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ்க்கான ரிலேஷன் எஸ் இன்ட்டு 20 sin θ ஈக்குவல் டு 60 × 8 cos θ ப்ளஸ் 140 × எக்ஸ் cos θ. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எஸ் மட்டும் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். மீது உள்ள டேர்ம்ஸ்லாம் ரைட் சைடு மூவ் பண்ணிடுங்க. அப்போ எஸ் ஈக்குவல் டு 480 cos θ ப்ளஸ் 140 எக்ஸ் இன்ட்டு cos θ டிவைடட் பை 20 sin θ which is equal to 24 + 7x into cot θ. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் f equal to s, r equal to 200. now f by r என்றது என்னது coefficients of friction ரிலேஷன்ஸாக வரும். அப்போ f by r equal to s by 200ன்னு வரும். s என்னது 24 + 7x into cot θ divided by 200. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபார் ஈக்குலிபிரியம்க்கு எஃப்ஐஆர் மஸ்ட் பி லெஸ் ஆர் ஈக்குவல் டு மியூவாக இருக்கும். லிமிட்டிங் ஈக்குலிபிரியம்னா ஈக்குவலாக இருக்க போது. இங்கே ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸ் தான், ஏன்னா லேடர் வந்து ஸ்லிப் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா, அந்த லேடரில் வந்து ஆள் நின்றாலும் ஸ்லிப் ஆகலை. அப்போ இருக்கக்கூடிய மினிமம் ஆங்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம், இன்க்ளினேஷன் ஆங்கிள் தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபார் ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸ் தான் லேடர் வந்து ஸ்லிப் ஆகலை. லிமிட்டிங் ஈக்குலிபிரியம் கிடையாது. லிமிட்டிங் ஈக்குலிபிரியம்னா எஃப் பை ஆர் ஈக்குவல் டு மியூ. ஈக்குலிபிரியம்னா எஃப் பை ஆர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மியூ. மியூன்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ எஃப்ஐஆர் என்னது 24 + 7x into cot θ divided by 200 less than or equal to 1/2, or cot θ less than or equal to remaining terms எல்லாம் ரைட் சைட் மூவ் பண்ணிடுங்க. அப்போ 100 divided by ஏன்னா அந்த 200 மேலே வரும், கீழே 2 இருக்குது, கேன்சல் ஆயிடுச்சுன்னா 100 divided by 24 + 7x. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கோங்க. இப்போ கண்டிஷன்ஸ் படி நம்ம என்ன இருக்கணும், நெக்ஸ்ட் லைனில் பாருங்களேன். த கண்டிஷன் 5 must be satisfied for values of x from 0 to 20. ஆக்சுவலாக எக்ஸ்ன்றது என்னது அந்த ஆள் நிற்கிறக்கூடிய அந்த எல்லுன்ற பொசிஷனுக்கு அந்த கிரவுண்டில் இருந்து அந்த எல்லுன்ற பொசிஷனுக்கான அந்த லென்த்தை தான் எக்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் அந்த லேடரோட மொத்த லென்த்து 20. அப்போ எக்ஸ்ன்றது மேபி எந்த பொசிஷன் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. அது எங்கேருந்து எது வரையும் போகலாம், லேடரோட மொத்த லென்த்து 20ன்றப்போ அப்போ 0 to 20 வரையும் இருக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் தி மேன் இஸ் ரீச் த டாப் சேஃப்லி, அந்த ஆள் வந்து லேடர் கீழே விழுகாமல் மேலே வரையும் போய் ரீச் பண்ணிட்டாருன்னா அப்போ தான் அந்த எக்ஸ்ன்றது வெரிஸ் ஆகும். 0 to 20 வரையும் வெரிஸ் ஆக போகுது அப்படின்றாங்க. ஓகே, இட் இஸ் எனஃப் இஃப் த வேல்யூ ஆஃப் θ இஸ் ஜஸ்ட் தட் தெர் இஸ் நோ ஸ்லிப்பிங் வென் எ மேன் ரீச்சஸ் த டாப். அந்த இந்த லென்த்து போதுன்றாங்க. எக்ஸ்ன்றது 0 to 20, ஏன்னா லேடர் லென்த்து அதுதான். அந்த இதில் தான் அந்த θன்ற ஆங்கிள் மேக் பண்ணும்போது எப்போனா அந்த ஆள் வந்து டாப் வரையும் கீழே விழுகாமல் போய் ரீச் ஆகிற வரையும். ஓகே, இப்போ எக்ஸ் அப்போ மேக்ஸிமம் என்ன ரீச் ஆக போகுது, 20 வரையும் இருக்கும்போது அந்த 20 ரீச் பண்ணாலே போதும். அதுதான் சொல்லியிருப்பாங்க. புட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 இன் ஈக்குவேஷன் 5. பாருங்கள் நெக்ஸ்ட்டில். இப்போ எக்ஸோட வெளியே வந்து 20 அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கன்னா அங்கே cot θ லெஸ் ஆர் கூட 100 divided by 24 + 7 into xன்னு இருந்ததில்ல. இப்போ எக்ஸுக்கு போல் 20 ரீப்ளேஸ் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். cot θ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 100 divided by 24 + 140, தட் இஸ் cot θ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 100 divided by 164ன்னு வரும். therefore cot θ less than or equal to 100 divided by 164னா அப்போ tan θ greater than or equal to 164 divided by 100ன்னு வரும். ஏன்னா ஆப்போசிட்டில் அந்த டைரக்ஷன்ஸ் மாறிடும். லெஸ் than or equal toன்றது greater than or equal to மாறிடும். ஓகேங்களா, அப்போ tan θ greater than or equal to 164 divided by 100னா கேன்சல் பண்ணுங்கள் நம்பரு. அப்போ tan θ greater than or equal to 41 divided by 25 வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வைங்க. இப்போ θ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ tan θவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ θ greater than or equal to இப்போ tan θ என்ன இருக்குது 41 divided by 25. அப்போ θ greater than or equal to tan inverse of 41 divided by 25 வரும்.
அப்போ லீஸ்ட் வேல்யூ ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஏன்னா தீட்டா கிரேட்டர் நான் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது, அப்போ லீஸ்ட் வேல்யூன்றப்போ ஈக்குவல்ட்டில் தான் லீஸ்ட்டாக இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 41/25. இந்த ஆங்கிள் இருக்கும் போது தான் அந்த லேடரில் அப் டு டாப் வரையும் அந்த ஏறி போய் ரீச் ஆகிற வரையும் அந்த லேடர் கீழே விழுகாது, இந்த ஆங்கிள் இருந்தால் மட்டும். அப்போ லீஸ்ட் வேல்யூ வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 41/25 இருக்கணும் அந்த ஆங்கிள். ஓகேங்களா?